ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 13 ஆஃப் டெய்லி கோடிங். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம நார்மலான வேல்யூஸ் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போது நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நார்மலாக வேல்யூஸ்க்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, வேல்யூஸில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூஸை அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூஸோடு கம்பேர் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக சார்ட் பண்ணிட முடியும். இப்போது ஸ்ட்ரிங்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈவன் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர் வச்சு சார்ட் பண்ணாலும் ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர் காமனான ஃபஸ்ட் கேரக்டர் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம ஒரு அப்படி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்து இருக்க கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணணும். அதுவும் சேம் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணணும். இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுறதன் மூலியமாக நம்மளால் அந்த ஸ்ட்ரிங்ஸையும் சார்ட் பண்ணிட முடியும். இப்போது இதுக்கு நம்ம இன்சர்ஷன் சார்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போது இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக இப்போது இந்த டயக்ராமை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னா இப்போது நம்ம ஃபஸ்ட் நார்மலாக இன்சர்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு வேல்யூவையும் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ணி அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ இந்த வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுவோம். இதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த இது வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது ஜெட் ஃபஸ்ட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணுறோம். ஜெட்டையும் ஏவையும் கம்பேர் பண்ணால் ஜெட் அதிகம், ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணால் சியும் ஜெட்டையும் கம்பேர் பண்ணால் ஜெட் வந்துட்டு அதிகம், ஸோ இப்போது இதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கேட்டையும் ஏவையும் கம்பேர் பண்ணால் ஏ கம்மி, ஸோ அதனால ஸ்வாப் பண்ண தேவையில்ல. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போது பியும் ஜெட்டையும் கம்பேர் பண்ணால் ஜெட் அதிகம், ஸோ அதனால வில் ஸ்வாப். அப்புறம் இந்த பியும் சியும் கம்பேர் பண்ணால் சி அதிகம், ஸோ ஸ்வாப். அப்புறம் இதை கம்பேர் பண்ணால் ஸ்மால், ஸோ வில் ஸ்டாப். தென் ஏ இங்கே ஏ எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜெட் அதிகம். அதே மாதிரி ஏவியும் சியும் கம்பேர் பண்ணால் சி அதிகம், ஸோ வில் ஸ்வாப் அகைன். தென் ஏவியும் பியும் கம்பேர் பண்ணால் பி அதிகம், ஸோ வில் ஸ்வாப் அகைன். ஸோ கடைசி இங்கே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தா சேம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, சேம் கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் சேமாக இருந்தால் அடுத்து ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகணும். ஸோ ரெண்டாவது கம்பேர் பண்ணால் என் வந்து கம்மி, பி அதிகம், ஸோ இது ரெண்டையும் மறுபடியும் ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஈவென்ச்சுவலி வில் கெட் த சார்ட்டட் ஸ்ட்ரிங். இப்போது இதை ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு நார்மலாக நம்மளே கம்பேர் பண்ணி இது பண்ணுறது, அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுங்கிறதுக்காக 0 to அந்த அரே சைஸ் வரைக்கும் நம்ம இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் இதுலேருந்து ஆரம்பித்து அது முன்னாடி 0 வரைக்கும் இது பண்ணணுங்கிறதுனால அதனால நம்ம வந்துட்டு 0 to i வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இட் வில் ஐக்கு முன்னாடி அதாவது 1 வரைக்கும், ஸோ இது வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போது இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணோம். அதுக்காக இண்டிவிஜுவல் கேரக்டரோட மேக்ஸிமம் இதை வச்சுக்கிட்டு 0 to அந்த மேக்ஸிமம் கேரக்டர் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு இதில் பேசிக்காக என்னென்னா, இதில் தான் பேசிக்கான லாஜிக்கே. ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் லைக் ஒருவேளை ரெண்டுமே அதாவது கம்பேர் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு கடைசியில் ஒருவேளை ரெண்டு ஸ்ட்ரிங்ஸுக்குமே சேம் லென்த்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை ரெண்டில் எது வேணாலும் முன்னாடி முடியலாம். ஒருவேளை அது அப்படி ஏதாச்சும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை பிரேக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈக்குவலான சேமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆனால் அது லென்த்து மட்டும் வேறு இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்கா ஒன்று அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஆண்டனா அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போது ரெண்டும் சேமாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்ம இதை பிரேக் பண்ணுறோம். இது பேஸ் கேஸு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்கை இண்டிவிஜுவல் கேரக்டரை கம்பேர் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் கேரக்டரை எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா, இந்த ஜேங்கிறது ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங்கை குறிக்குது, அதுவே கேங்கிறது கேரக்டரை குறிக்குது. இப்போது
ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்துட்டு இதை விட கிரேட்டராக முன்னாடி இருக்கிறது கிரேட்டராக இருந்துச்சுன்னா வில் ஸ்வாப். அப்புறமேட்டு ஸ்வாப் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் கம்பேரிசனை பிரேக் பண்ணிவிடுவோம். கேரக்டர் கம்பேரிசனை பிரேக் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டரோட கம்பேரிசன் பிரேக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அடுத்த லூப் அந்த மிடில் இருக்க லூப் வந்துட்டு அடுத்த இருக்க கேரக்டரும் அதுக்கு இருக்க கேரக்டரும் கம்பேர் பண்ண போயிடும். ஸோ இதனால நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதை இது பண்ணுங்கிறதுக்காக பிரேக் பண்ணுறோம். ஒருவேளை ஒருவேளை சேமாக இருந்துச்சுன்னா நம்ம சேம் இல்லை லெஸ்ஸனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இதையே பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது இதை விட இது இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை விட இது வந்துட்டு கம்மி அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இந்த கம்பேரிசனே பண்ணாமல் இதுக்கு அடுத்து இருக்கிறது போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது இருக்குன்னா என்னது பி இருக்குன்னா பிஎன்சி கம்பேர் பண்ணிட்டு இது இந்த கம்பேரிசன் ஸ்வாப் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு சி அண்ட் பி அண்ட் ஏ கம்பேரிசன் பண்ணோம்னா இது முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வி டோன்ட் ஹாவ் டு கம்பேர் இது. ஸோ இட் வில் இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு அடுத்த இந்த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போயிடணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஜேவையே பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஃப்ளாக் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃப்ளாக் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் ஜஸ்ட் இன்கேஸ் இஃப் த ஃபஸ்ட்டு கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்துட்டு ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அந்த இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் திஸ் ஃப்ளாக். ஸோ இது முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வி கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் கம்பேர். இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் வந்துட்டு செகண்டில் இருக்க எலமெண்ட்டோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டன் 0. ஸோ அதுவே அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டோட ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்க்குற கேரக்டர் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட அந்த கேரக்டர் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆஸ்கி வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த வேல்யூவை அந்த இதில் ஃபஸ்ட்டு எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேல்யூவோ அதோட மைனஸ் பண்ணி அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் பாசிட்டிவாக. ஒருவேளை ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அப்போ அது வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையானது கிரேட்டராக இருக்கிற வேல்யூ தான். கிரேட்டராக இருந்தால் ஸ்வாப் பண்ணணும். அதுதான் நம்மளோட லாஜிக். ஸோ அதனால் இதை நம்ம ஸ்வாப் பண்ணிவிடுவோம். இல்லைன்னா நம்ம அந்த ஒருவேளை ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கேரக்டரை விட்டுட்டு அடுத்த கேரக்டருக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ if we see this, அதுதான் ஷார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். Hope you find this useful. Thanks for watching. Bye.